போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய திருமூவரினுடைய திருவடிகளை என் சென்னியில் தரித்து இன்றைக்கு 2வது நாள் திருப்பாவை உபன்யாசத்தை இங்கே உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த அத்துணை அடியார் பெருமக்களுக்கும், குறிப்பாக இந்த அற்புதமான துறவியர் பெருமக்களுக்கும் என் மனப்பந்தலில் பூத்த மல்லிகை மலரை காணிக்கையாக்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். பெருமக்களே, எல்லா மொழியை காட்டிலும் தமிழ் மொழி இறைவனுக்கு மிகுந்த பிடித்தமான மொழி. காரணம், ஆழ்வார்களிலேயே திருமழிசை ஆழ்வார் என்கின்ற ஒரு ஆழ்வார் திருவெக்காய் என்கின்ற வைணவ திருத்தலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் பெருமானுக்கு முன்னாடி சென்று அழகாக தன்னுடைய திருச்சந்த விருத்தத்தால் இறைவனை மகிழ்விப்பார். திருமழிசை ஆழ்வார் என்கின்ற ஆழ்வாரினுடைய திருச்சந்த விருத்தம் இறைவனை உள்ளம் கவர் கல்வனாக கொண்ட ஒரு அற்புதமான பாசுர பணுவல்கள். 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே திருமழிசை ஆழ்வாரை போல திருச்சந்த விருத்தம் பாடியவர்கள் கிடையாது. பெருமான் அந்த தமிழை கேட்பதற்காக அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருப்பார். திருவெக்காய் என்கின்ற அந்த வைணவ திருத்தலம் காஞ்சிபுரத்திலே இருக்கிறது. அங்கே இருக்கிற பெருமானுக்கு யதோத்கைங்கரிய பெருமான்னு பேர். தமிழில் சொன்ன வண்ணம் செய்த பெருமான் அப்படின்னு பேர் அந்த பெருமாளுக்கு. அந்த பெருமாளுக்கு முன்னால் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்று பல்லாண்டு செவித்து கொண்டே இருப்பார். அவருக்கு ஒரு சீடன் இருந்தான். அவனுடைய பெயர் கணிக்கண்ணன். கணிக்கண்ணனும் திருமழிசை ஆழ்வாரும் ஒரு ஆச்சாரியனும் ஒரு சீடனைப் போல மிக சிறப்பாக அந்த வைணவ திவ்ய தேசத்தை மிக அழகாக பாடி பரவி கொண்டிருந்தார். அந்த திவ்ய தேசத்தில் ஒரு வயசான பாட்டி. அந்த பாட்டிக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. அது தினமும் காலையில் திரு அலகு செய்வாள். திரு அலகு செய்வது என்பது ஒரு அற்புதமான தமிழ் வார்த்தை, தமிழ் சொல். அதெல்லாம் இன்னைக்கு புழக்கத்தில் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. உழவாரப்பணி என்று சைவத்திலே சொல்லுவதை போல வைணவத்தில் திரு அலகு செய்தல் என்கின்ற அற்புதமான திருப்பணியை அந்த வயசான பாட்டி செய்து கொண்டிருந்தால், இங்கே மெழுகு அப்படின்னா இன்னொரு இடத்துல போய் மெழுகுவா, இங்கே பெருக்குன்னா இன்னொரு இடத்துல போய் பெருக்குவா. அவளுக்கு ஒன்றுமே தெரியல, காதும் கேட்கல, கண்ணும் தெரியல. இந்த பாட்டி கூட என்னால் பணி செய்ய முடியலன்னு திருமழிசை ஆழ்வார்கிட்ட கணிக்கண்ணன் போய் சொல்கிறான். கணிக்கண்ணன் சொல்கிறார், ஒன்றும் கவலைப்படாத, இன்றைக்கி பெருமாளுக்கு அம்சமான தீர்த்தத்தை ஒன்று இடத்துல கொடுக்குறேன், அதை எடுத்துகிட்டு போய் அந்த பாட்டிக்கிட்ட கொடு அப்படின்னார். பெருமாள் இடத்திலே பல்லாண்டு பாடி அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வயசான பாட்டிக்கிட்ட கொடுக்கும்போது அது 16 வயது மங்கையாக மாறிவிடுகிறது. இந்த தீர்த்தம் சாப்பிட்ட உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்த வயசான பாட்டி ரொம்ப இளமையாயிருச்சு. அந்த ஊர் முழுக்க அந்த செய்தி பரவுகிறது. அந்த நாட்டை ஆளுகிற மன்னனாக இருக்கிற பல்லவ மன்னனுக்கும் தெரிகிறது. அவன் என்ன சொல்கிறான், நானும் இந்த நாட்டை நீண்ட நெடிய காலம் ஆள வேணும், அதனால் திருமழிசை ஆழ்வாரை கூட்டுட்டு வாங்க அப்படின்னார். திருமழிசை ஆழ்வாரெல்லாம் வரமாட்டார். கணிக்கண்ணனை வேணா கூட்டு வரோம்னு அவருடைய சீடர்களை அரண்மனைக்கு அழைத்து வருகிறார்கள். அந்த பாட்டிக்கு சிபாரிசு பண்ண மாதிரி அரசனாக இருக்கிற எனக்கும் கொஞ்சம் சிபாரிசு பண்ணி தீர்த்தம் வாங்கி கொடு, நானும் இந்த நாட்டை நீண்ட நெடிய நாள் ஆழப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிற போது, அதெல்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்கிறவர்களுக்கு தான் செய்ய முடியுமே தவிர உனக்கெல்லாம் செய்ய முடியாது, நீ சுயநலமாக கேட்கிறாய் அப்படின்னு சொல்லி கணிக்கண்ணன் மறுக்கிறான். நான் அரசன், என்னை விட்டு உன்னை இந்த நாட்டை விட்டு கடத்தப் போகிறேன். நாட்டை கடத்தினாலும் பரவாயில்லை, நான் எம்பெருமானுக்கு சேவை செய்துகிறவர்களுக்கு மட்டும்தான் அப்படி செய்வேனே தவிர இன்னொருத்தருக்கு செய்ய முடியாது அப்படின்னு கணிக்கண்ணன் சொல்லி விடுகிறான். நாடு கடத்தப் போகிறேன்னு சொல்லுகிற போது, ஒரே ஒரு நிமிடம் அரசனே, என்னுடைய குருநாதர்கிட்ட விண்ணப்பிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர்கிட்ட போய் விண்ணப்பிக்கிறான். என்னை சொல்கிறாங்க, நாடு கடத்துகிறாங்க, என்ன காரணம்னு சொல்லுகிற போது எல்லா செய்தியும் தன்னுடைய குருநாதரிடத்தில் சொல்லுகிறார். குருநாதர் கொஞ்ச நேரம் பொறுத்துட்டுரு, நானும் கூட வரேன், சீடன் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி பெருமாளிடத்திலே போய் சொல்லுகிறான். கணிக்கண்ணன் போகின்றான். காமுறு பூங்கட்சி மணிவண்ணா, பெருமாளே நீ நல்ல ஜம்முன்னு பாய் படுக்கையில்
பாம்பு படுக்கையில் அருமையாக படுத்து கொண்டிருக்கிறாய், நீ மட்டும் இங்கே உனக்கு என்ன வேலை? என் சீடனும் இல்லை, நானும் இல்லை, உனக்கு மட்டும் என்ன வேலைன்னு கேட்கிறார். கனிக்கண்ணன் போகின்றான், காமூரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், உன் பைனாக பாம்பை சுருட்டி கொள்னு சொல்லுகிற போது அவன் பைனாக பாம்பை சுருட்டி கொண்டு யார் பின்னாடி போனான்னா தமிழை எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கிற ஆழ்வார் பின்னே சென்றான். அதனால்தான் குமரகுருவரர் பின்னாடி பாடுகிற போது சொல்லுவார், பச்சை பசும் தமிழ் பின் சென்ற கொண்டலே என்று குமரகுருபரர் கற்பனை கலைஞர் சிவபிரகாசரும் குமரகுருபரர் சுவாமியும் தன்னுடைய அற்புதமான பாக்கள்ல சொல்லுவாங்க. இறைவன் யாருக்கு பின்னாடி செல்வான் என்றால் தமிழுக்கு பின்னால் செல்வான். இந்த தமிழ் வேதத்திற்கு அவ்வளவு உயர்வு. திருப்பாவை சேவை என்று சொல்லி பார்க்கிற போது முதலில் திருப்பள்ளி எழுச்சி பாடக்கூடாது, திருப்பாவை தான் மார்கழி மாதம் 30 சேவிக்க வேணும் என்று திருமலையிலே கட்டளையிட்டு இந்த அளவும் ராமானுஜர் சொன்ன அந்த திருப்பாவை சேவைக்கு பிறகுத்தான் திருப்பள்ளி எழுச்சி. நீங்க பாத்தீங்கன்னா அரையர் சேவை நடைபெறும் ஸ்ரீரங்கத்திலெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா வைகுந்த வாசல் புறப்பாடு நடக்கிற போது பரமபத வாசல் திறந்து பெருமாள் போவார். போகிற போது முதலில் தமிழ் வேதம் தான் போகும். ஏனால் தமிழுக்கு பின்னால் இறைவன் செல்கிறான். அப்ப அந்த தமிழ் மொழிக்கு அத்தகைய உயர்வு உண்டு. அதனால்தான் வேதமெல்லாம் சமஸ்கிருதத்திலும் வடமொழியிலும் பிற மொழிகளிலும் இருக்க தமிழ் வேதமாக இருக்கிற 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லப்படுகிற அந்த பக்தி பணுவலை நமக்கு அளித்தவர்கள் ஆழ்வார். அந்த ஆழ்வார்களிலேயே ஒரே ஒரு பெண்மகவாக பிறந்து நமக்கு அருளி செய்த பாசுரங்கள் ஒவ்வொன்றும் தெட்டிக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதிலும் உயர்வான ஒரு மொழியாக அது அமைந்திருக்கிறது என்று எண்ணி பார்க்கிற போது இறைவன் யாருக்கு பின்னால் செல்வான் என்றால் தமிழுக்கு பின்னால் செல்வான். நீங்க வைகுண்ட வாசல்ல திறந்து நம்பெருமாள் அந்த அற்புதமான பாண்டியன் கொட்டையை சூடிக்கொண்டு பச்சை பட்டாடை உடுத்தி போகிற போது அவர்கள் சேவிக்கிற அந்த பாசுரம் தமிழ் பாசுரங்களாகத்தான் இருக்கும். பின்னாடி தான் ஸ்ரீ சைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதி குணானவம்னு சமஸ்கிருத மொழியிலே பெருமானை துதித்து கொண்டு வருவார்கள். முன்னாடி தமிழ் பாசுரம் இன்றளவும் அரையர் சேவை என்று நடைபெறுகிறது. அத்தகைய பெருமையை இந்த உலகத்திற்கு வித்திட்டவர் திருப்பாவை ஜீயர் என்று சொல்லப்படுகிற ராமானுஜர் என்கின்ற எத்திராச பெருமான் தான் தமிழுக்கு ஏற்றம் கொடுத்தார். இப்போ எல்லா திவ்ய தேசங்களிலும் பரமபதவாசல் திறப்பு உண்டு. வைகுண்ட வாசல் வழியாக பெருமான் எழுந்தருளி சேவை சாதிப்பது என்பது எல்லா திவ்யதேசங்களிலும் உண்டு. அந்த வகையில் பார்க்கிற போது தமிழுக்கு அத்தகைய ஏற்றத்தை கொடுத்தவர்கள் ஆழ்வார். ஆழ்வார்களினுடைய பாசுரங்களிலே இருக்கிற அருந்தமிழை போல ஒரு தமிழை நாம் என்றைக்கும் யோசிக்க முடியாது. என்ன அழகா ஒவ்வொரு பாசுரமும் சொல்லப்படுகிறது. பச்சைமா மலை போல்மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா மரேரே அயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருணின் வேண்டேன் அரங்கமா நகருளானே. உன்னை பாடி கொண்டிருப்பதுதான், உன்னை பாடி பாடி பரவசம் அடைவதுதான் இந்த பிறவியினுடைய நோக்கம் என்று ஆழ்வார்கள் பேசுகிறார் இல்லையா. வானாலும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவெங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதி உடையனாவேனேன்னு குலசேகர ஆழ்வார் பாடுறார் இல்லையா. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று ஆழ்வார்கள் பாடுகிறார் என்றார். தமிழுக்கு அத்தகைய பெருமையும் சிறப்பும் உண்டு பெருமக்களே. அந்த வகையில் பார்க்கிற போது நேற்றைக்கு 1000 வரையிலும் பார்த்தோம். அதற்கு பிறகு ஆண்டாள் எப்படியெல்லாம் இறைவனை ஆட்கொள்கிறான், இறைவன் அவளை ஆட்கொள்கிறான் என்பதையெல்லாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதமான பாசுரம். நேற்றைக்கு 6வது பாசுரம் சொன்ன, இன்னைக்கு 7வது பாசுரத்தை விளக்கம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு வருகிற ஒவ்வொரு பாசுரங்களாக பார்க்கலாம். ரொம்ப அழகான பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ என்று கேட்கிறான். காலையில எழுந்து வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய் முளை நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இன்றைக்குரிய பாசுரம் அது. ரொம்ப அற்புதமான பாசுரம். புள்ளும் சிலம்பினகான். நேற்றைக்கே நான் அடியன் சாதித்தேன். என்ன புட்கள்னா பறவை இனங்கள் எல்லாம் கலந்து பேசுகிற பேச்சுக்கு சிலம்புதல் என்கின்ற சொல்லை தனித்தமிழை கொண்டு ஆண்டாள் இறை.
ஆண்டாள் நாச்சியார்னு பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கிற போது புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கட்டிலையோ. புல்லுக்கே அரையன் யார் தெரியுமா? கருடாழ்வார். கருடாழ்வாரினுடைய சன்னதியில எழுந்தருளி வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கட்டலையோ. காலையில சங்கூதுவார்கள். எதற்காக? எல்லாரும் எழுந்து பெருமானினுடைய திருக்கோயிலுக்கு வரவானும்ன்றதுக்காகத்தான் சங்கு ஊதுவது அந்த காலத்துல வழக்கம். அதனால்தான் சங்கு ஊதுவது ஒரு நல்ல மங்கலம் என்று நம்முடைய பெருமக்கள் சாதிக்கிறார்கள். புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய் எழுந்திராய், பிள்ளையே இன்னும் நீ தூங்கி கொண்டிருக்கிறாயே, அஞ்ஞான உறக்கத்தில் இருக்கிறாயே, மெய்ஞான உறக்கத்திற்கு நீ எப்பொழுது வரப்போகிறாய் என்று அந்த குழந்தையே உரிமையோடு பேசுகிறாள். பிள்ளாய் எழுந்திராய், பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. ரொம்ப அற்புதமா அனுபவிக்கிறாள். ஒன்று, கண்ண பரமாத்மாவை ரொம்ப அழகா அழைக்கிறார். பூதகி என்கின்ற அந்த பெண்ணை கண்ணனை அழிப்பதற்காக கம்சன் ஏவுகிறான். அந்த பூதகி என்ன பண்றான்? பால் குடித்தே வதம் செய்கிறான். பூதனை தந்த பால் போதாமலே பசித்து வேதனை பெற்று வெளி நின்று என்று பலப்படை சொக்கடாத புலவர் அழகர் கிள்ளை விடு தூதில பாடுவார். எவ்வளவு அழகா பாடுவார் தெரியுமா? பூதகி தந்த பால் நஞ்சு பால், அதை உறிந்து கொண்டு கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி, சகடாசுரன் என்கின்ற அந்த அசுரனை தன்னுடைய காலினாலேயே எட்டி உதைத்து சம்ஹாரம் செய்த பெருமான் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தை பாடுகிறார். அது மட்டுமல்ல, வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்து. இந்த உலகத்திற்கெல்லாம் வித்தாக திகழ்கிறவன் யார் தெரியுமா? அந்த பரம்பொருள். அதனால்தான் பரம்பொருளை பாடுகிற போது திருவாய்மொழியில, முதல் திருவாய்மொழியில நம்மாழ்வார் பாடுவார், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வரு மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதெழு என்மனனே. இந்த உலகத்திற்கெல்லாம் வித்தாக இருக்கிறவன் நாராயணன் என்கின்ற பரம்பொருள். அதனால்தான் வெள்ளத்து அரவில், அரவு என்றால் பாம்பு படுக்க, வெள்ளத்து அரவில் துயில் கொண்ட வித்தினை உள்ளத்து கொண்டு, தன்னுடைய உள்ளத்திலே கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து, மெதுவா எழுந்து ஹரி என்ற பேரரவம், ஹரி ஹரின். நம்ம வீட்டில இருந்து கிளம்பும் போது ஒவ்வொரு நாம சங்கீர்த்தனத்தை ஆண்டா நமக்கு சொல்றான். வீட்டில இருந்து படுக்கையிலிருந்து எழுகிற போது நம்ம என்ன சொல்லணும்னா ஹரி ஹரின்னு சொல்லணும். வெளியே வண்டி எடுத்து கிளம்பும் போது என்ன சொல்லணும்னா வருமிடர் தீர கேசவா அன்ன. கேசவான்னு சொன்னா கேசவனை அழித்த பெருமாள் நம்மை தீங்கிலிருந்து காப்பாற்றுவான். இதெல்லாம் வைணவ தார்பரியம். 12 திருமண் காப்பு அடிக்கிற போது தாமோதராவில் தொடங்கி நாராயணான்னு சொல்லி 12 திருமண் காப்பு இடுகிற போதும் அவனுடைய நாமத்தை சொல்ல வேணும். அப்ப எல்லா இடங்களிலும் அவனுடைய நாம சங்கீதனம், படுக்கும்போது, எழும்போது, தூங்கும்போது, எல்லா நிலைகளிலும் நாம சங்கீதனம் சொல்ல வேணும். அதனால அந்த ஹரி என்ற பேர் அரவம், ஹரிஓம் அறிவோம்னு சொல்லிட்டு காலையில எழுகிறார்களே, அவர்களுடைய அற்புதமான அந்த நாமசங்கீதனம் காதில் படவில்லையா என்று கேட்கிறாள். பிள்ளா எழுந்திராய், பேய்முளை நஞ்சுண்ட கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா என்று உள்ளத்திலே பெருமானினுடைய திருநாமம் போனால் நம் உள்ளம் குளிரும் என்பதை ரொம்ப அழகா அனுபவித்து பேசுகிறாள். நேற்றைக்கு 10 பாசுரம் வரையிலும் பார்த்தோம். இன்றைக்கு 11வது பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம். பெருமானை பற்றி சொல்லுகிற ஒரு அழகான பாசுரம். கற்று கறவை கணங்கள் பலகறந்து செற்றார் திரளடிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே புற்றவர்கள் புனமையிலே போதாராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து உன் முற்றம் புகுந்து முகிழ்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். முகிழ்வண்ணன் பேரை பாடிக்கொண்டு உன் வீட்டிற்கு முன்னாடி வந்திருக்கிறார்கள். உங்களிடத்துல என்ன இருக்கு? கற்று கறவைகள் பணங்கள் கலகறந்து, கறவைகள் எல்லாம் நல்ல கறந்து நிறைய செல்வ செழிப்போடு இருக்கிற பெண்களே, முற்றம் புகுந்து உன்னுடைய முகிழ்வண்ணனாக இருக்கிற கொண்டல் வண்ணனாய் இருக்கிற கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயனாக இருக்கிற அந்த பெருமானினுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நீ இன்னும் எழுந்திருக்கவில்லையே என்று ரொம்ப அழகா அனுபவித்து பேசுகிறாள். அடுத்த பாசுரம், மனத்துக்கு இனியானை பாடேலோர் எம்பாவாய் என்று 12வது பாசுரம். இது ரொம்ப அற்புதமான பாசுரம். எங்க திருப்பத்தூர்ல இருக்கிற கஜேந்திர வரதராஜ பெருமானுக்கு மனத்துக்கினியான்னு பேரு.
இந்த பாசுரம் எல்லா பிள்ளைகளும் கோயிலுக்கு முன்னாடி வருகிற போது எங்கள் பெருமாளுக்கு முன்னாடி பாடுவாங்க. கனைத்திலங்கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீடனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடேலோரெம்பாவாய் என்று அழகாக அனுபவிக்கிறாள். கனைத்திலம் கற்றொருமை கன்றுக்கு இறங்கி பெருமான் அருள் சுரந்து கொண்டிருக்கிறான். எந்த கன்றுகளுக்காக? இந்த மனித கன்றுகளுக்காக பெருமான் அருள் சுரந்து கொண்டிருக்கிறானாம். அருள் சுரந்து அந்த பாலை குடிக்கிறதுக்கு எங்கள் கண்ணுக்குட்டிகள்லாம் வரலையேன்னு பார்த்துட்டு இருக்கானாம். அது அவங்களும் வராத போது தானே நினைந்து சொரிகிறானாம். சொரிகிற போது என்னாதான் அந்த இல்லமெல்லாம் சேராக மாறிவிடுகிறது, பாலினாலே சேராகி விடுகிறது. நனைத்தில்லம் சேராக்கும். அப்படிப்பட்ட நல்ல செல்வத்தை உடைய நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீடனின் வாசற்கடை பற்றி பனி பெய்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி கூட கவலைப்படாமல் இறைப்பணிதானே நமக்கு ரொம்ப முக்கியமான பணி என்று எல்லோரும் வந்திருக்கிறார்கள். நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீடனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. சினத்தினாலே தென்னிலங்கை கோமானாக இருக்கிற இலங்கேஸ்வரனை அழித்தவனாக சம்ஹாரம் செய்தவனாக இருக்கிறவன் நம்முடைய பெருமான். அவன் மனத்துக்கு இனியவன். சார், ஒருத்தர் யார் அழிக்கிறார்களோ அவர்கள் எப்படி மனத்துக்கு இனியவனாக முடியும்? யோசிச்சு பார்த்தா ரொம்ப அழகா ஆண்டாள் அனுபவித்து சொல்லுகிறாள். அவன் எப்படி தெரியுமா ராமன் மனத்துக்கு இனியவன்? ஒரு சாதாரண ஒரு வேடனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் எந்த நிலத்தை சார்ந்தவன்? முல்லை நிலத்தை சார்ந்தவன். காடு சார்ந்த இடம் முல்லை நிலம். அங்கிருந்து அவன் எங்க போறான்? குறிஞ்சி நிலத்தை சார்ந்தவன் குகன். காடு சார்ந்த இடம், மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. அங்க இருக்கிறவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான். அங்கிருந்து ஒரு குரங்கினத்தை சார்ந்த சுக்ரீவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான். அதுதான் காடு சார்ந்த இடம். அடுத்து நெய்தல் நிலம். ஏன் அதுக்கு நெய்தல்னா அலை நெய்வதை போல நெய்கின்ற காரணத்தால் அதுக்கு நெய்தல்னு பேரு. கடல் சார்ந்த இடம் இலங்கையில இலங்கேஸ்வரனாக இருக்கிற ராவணனுடைய தம்பி ஆக இருக்கிற வீடனனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறவன் எந்த நிலத்தை சார்ந்தவன் தெரியுமா? மருத நிலத்தை சார்ந்தவன். என்ன அழகா கம்பன் சொல்லுவான். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவினேங்க தெந்திரை எழினி காட்ட தேம்பி எழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. மருத நிலம் வயல் சார்ந்த இடம். அப்ப இந்த 4 நிலத்தை சார்ந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அந்த அற்புதமான வாக்கியத்திற்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதற்காக மதங்களை கடந்து இனங்களை கடந்து மொழிகளை கடந்து மனிதத்தை நேசித்த மாமனித ஒரு அவதாரம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் ராம அவதாரத்திற்கு ஈடிணையான ஒரு அவதாரத்தை நாம் சொல்லிவிட முடியாது. ஆகையினாலதான் அவன் மனத்துக்கு இனியான். இன்னொரு செய்தியை மாத்திரம் சொல்றேன் கூடுதலா. ஏன் அவனுக்கு மனத்துக்கிரியான்னு பேர் தெரியுமா? ராவணன் முதல் நாள் போரில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி வாழ்நாளும் என வெலப்படாத வரமும் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். தன்னந்தரியாக நிற்கிறவனை பார்த்து ஆலையா உமக்கு அமைந்தன கண்டனை மாறுதும் பூலையாயின கண்டனை இன்று போய் போருக்கு நாளை வா என்று பேசுகிறான். இன்னைக்கு போயிட்டு போருக்கு நாளைக்கு வா. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சண்டைன்னா நாளைக்கு வா, சமாதானம்னா இன்னைக்கே வா. நான் சீதையை கவர்ந்து சென்றது தவறு, உன்னிடத்திலே சரணாகதி அடைந்து விடுகிறேன். ஏற்கனவே என்னுடைய தம்பி விபீஷ்ண சரணாகதி அடைந்ததை போல நானும் உன்னுடைய திருவடியில் சரணாகதி அடைந்து என்னுடைய தவறை நான் ஒற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி ராவணன் வந்து சரணாகதி அடைவானாயின் ராமன் என்ன செய்வான்? யோசிக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? இப்ப போர்னா நாளைக்கு வா, சமாதானம்னா இன்றைக்கு வா. இன்று போய் போர்க்கு நாளை வா அப்படின்னு ஏன் சொல்றான் அப்படின்னா, சமாதானம்னு இன்னைக்கு வந்தா இலங்கையினுடைய அரசு அவன் தர முடியாது. ஏன்னா இலங்கையினுடைய அரசாட்சி ஏற்கனவே யாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டான்? இளைய பெருமாளாக இருக்கிற இலக்குவனை வைத்து அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்சாச்சு. அப்ப எந்த நாட்டை அவன் தருவான்
அப்படின்னு யோசித்தால் 14 ஆண்டுகள் கழித்து அயோத்தி நகர் எனக்கு உரியது, ராவணா நான் செய்தது தவறு, திட்டிய விடமன்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ இது விதியின் வன்மையோன்னு சொல்லி நான் சீதையை கவர்ந்து எடுத்து சென்றது தவறு என்று என்னிடத்திலே வந்து சரணாகதி அடைந்தால் நான் அயோத்தி அரசே அவனுக்கு தருவேன். டேமேஜான இந்த இலங்கை அரசு இவனுக்கு தேவையில்லை, மந்தமாருதம் பாடுகிற அந்த அரசையே நான் உனக்கு தருவேன்னு சொல்லுகிறான் என்றால் பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்சனாக இருக்கிற ராமபிரானை மனத்துக்கு இனியானை பாடேலோர் எம்பாவா என்று ஆண்டாள் மிக அழகாக அனுபவிக்கிறாள். 2-3 இடங்கள்ல தான் ராமாவதாரத்தை அனுபவிக்கிறாள். நிறைய இடங்கள்ல கிருஷ்ணனையும் திருவிக்கிரமனையும் அனுபவிக்கிற ஆண்டாள் இந்த இடத்துல ராமனை மனத்துக்கு இனியானை பாடேலோர் எம்பாவாய். 8ஆம் நூற்றாண்டில் எழுதின இந்த திருப்பாவை, அதற்கு பிறகு மணிவாசக பெருந்தகை இதை அடியொற்றி ஒரு பாடல் எழுதுகிறார். என்ன தெரியுமா? ராமன் மனத்துக்கு இனியான், சிவபெருமான் எதற்கு இனியவன்? கண்ணுக்கு இனியானை பாடேலோர் எம்பாவாய். திருவெம்பாவை நீங்க படிச்சு பார்த்தீங்களா? இறைவன் கண்ணுக்கு இனியவன், இவன் மனத்திற்கு இனியவன் என்று ரொம்ப அழகா அந்த பாசுரத்திலே அனுபவித்து பேசுகிறாள். அடுத்து புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ளி குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கல்லம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் என்று அனுபவிக்கிறாள். இது ஒரு ராமாவதாரத்தை பற்றி பேசுகிற ஒரு அற்புதமான பாசுரம். என்ன? புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை. புல் என்றால் பகாசுரன். பகாசுரர் வடிவிலே வந்த அந்த புல்லின் வாயை கீண்டவன் கண்ணன். கிள்ளி கிளைந்தானை கீர்த்திமை பாடி போய். இந்த கீரையெல்லாம் கிள்ளுவாங்க. கிள்ளுகிற போது எப்படி தனித்தனியாக கிள்ளி அந்த இலையை தனியாக எடுப்பார்களோ, கீரையை எப்படி எடுப்பார்களோ, அதுபோல 10 தலைகளை உடைய ராவணனை கிள்ளி களைந்தவன். ராவணனுக்கு இருந்ததெல்லாம் 10 தலை, ஆனால் அவனுக்கு ஏற்பட்டதெல்லாம் சீதையின் மீது ஒரு தலை காதல். அவன் சாமகானத்தை இசைத்து இறைவனை தன்வயப்படுத்தியவன் தான். நன்றுடையானை தீயதில்லானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகமுடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை தன் உள்ளத்தால் பரவியவன் தான். ஆனால் அவன் குனித்த புருவமும் கொவ்வு செவ்வாயிற் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவலம்போல்வாயிற் பால்வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றவன் தான். ஆனால் சீதையின் மீது சாமகானத்தை இயற்றியவன் சீதையின் மீது காமகானத்தை அல்லவா இயற்றி தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டான் என்பதை ஊடாக பாவையாக இந்த இடத்திலே ஆண்டாள் அனுபவித்து பேசுகிறாள். கிள்ளி கிளைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. நம்ம பெருமக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, மார்கழி மாதம் நம்ம தனி கொடுத்தனம் போகக்கூடாது, வெள்ளி எழுந்திருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எந்த பக்கம் வெள்ளி இருக்கிறதோ அந்த பக்கம் நம்ம போக கூடாதுன்னு நம்முடைய தாற்பரியத்தை அறிவியல் செய்தியை வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்கின்ற அந்த அறிவியல் செய்தியையும் மிக அழகாக ஆண்டாள் ஒரு வானியல் அறிவை தன்னுடைய பாவை நோம்பிலே மிக அழகாக விதைத்து சென்றிருக்கிறாள். அடுத்து சொல்றார், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கடு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். முழுக்க நாம சங்கீர்த்தனாங்க. உங்கள் புழக்கடை தோட்டம். புழக்கடை அப்படின்றது இன்றைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாது. வீட்டுக்கு பின்னாடி நாம் ஒரு இடம் வச்சிருப்போம். நம்முடைய கழுநீரெல்லாம் அதில் போய் பாயும். அதிலிருந்து விளைகின்ற பூக்களை கூட இறைவனுக்கு சூட்டி மகிழ்வது நம்முடைய பெருமக்களினுடைய பாரம்பரியம். நந்தவனம் அமைப்பது, மலர் கைங்கரியம் செய்வது இறைவனுக்கு ரொம்ப உகப்பானது. நேற்றைக்கே சொன்ன தூமலர் தூவி தொழுது அப்படின்னு சொன்னேன். ஆகையினாலே பகவானிடத்திலே போய் சரணாகதி அடைகிற போது அந்த பூக்களை கொண்டு போய் சரணாகதி அடைவது. அப்ப உங்கள் புழக்கடை தோட்டத்துள் செங்கழுநீர் என்கின்ற பூ. இப்போ செங்கழிநீர் வாய்ப்பட்டு தான் எனக்கு மாறி செங்கற்பட்டுன்னு மாறிச்சு. அங்கே செங்கழிநீர் பூக்கள் நிறைய பூத்துருக்கும். அதனால தான் செங்கழிநீர் வாய்ப்பட்டு அது மருவி இன்னைக்கு செங்கற்பட்டுன்னு ஒரு மாவட்டம் மாறி இருக்கு. நீங்கள் அந்த மாவட்டம் முழுக்க பார்த்தீங்கன்னா அதுவும்
காஞ்சி மாநகரத்தை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அந்த செங்கழுநீர் பூக்கள் பூத்திருக்கும். அந்த செங்கழுநீர் பூக்களை கொண்டு போய் அந்த செங்கண்மாலினுடைய திருவடியிலே வைத்து வணங்க வேண்டும் அப்படின்ற ஒரு தாற்பயம் இந்த இடத்திலே இருக்கிறது. அது என்ன, செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். கிராமங்களில் கூழாங்கல் மாதிரி ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு கல் இருக்கும். அதுக்கு வெண்கச்சம் கல்னு பேர், வெங்கிச்சங்கல்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்துலலாம் நமக்கு காவி உடை கிடையாது, வெள்ளை உடை தான் இருந்தது. அப்போ காவி ஆக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அந்த வெங்கச்சங்கல்ல எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல தண்ணீர் காய வைத்து அந்த தண்ணீரில் போடுவாங்க. அது வெடிக்கும். வெடிக்கிற போது இந்த வெள்ளை உடையை எடுத்து கொண்டு போய் அந்த வெள்ளை கூரையை அந்த இதில் போடுகிற போது ஒரு கஷாய நிறத்திலே வரும். அதுதான் காவி உடையாக தரிப்பார்கள். அதற்கு என்ன அவ்வளவு பெருமை என்றால், நம்முடைய ஞானிகள், தவசிகள், பெரியோர்கள் எல்லாம் காவி உடை அணிவது அன்னைக்கு கம்பீர். நம்முடைய சுவாமிஜியினுடைய அருளால், நம்முடைய சாமிஜியினுடைய பெருமையால் அந்த கசாய ஆடையாக இருக்கிற காவி ஆடை பெருமை பெற்றது. இந்த உலகம் முழுக்க போற்றுகிற காவி ஆடையை இந்த உலகத்திற்கு அரங்கேற்றம் செய்தவர் நம்முடைய சுவாமிஜி ஐயா அவர்கள் அல்லவா. அது கம்பீர உடை. அந்த கம்பீர உடையை அந்த காலத்தில் எப்படி செய்வாங்கன்னா, அந்த வெங்கச்சங்கள்ல உடைந்து செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் அதை கட்டிட்டு போனா என்ன ஆகும்னா, பூச்சிகள் நம்மை அண்டாது. அது சுப்பீரியர் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு கிருமி நாசினியாக பயன்படும். அதில் தோய்த்து எடுத்த அந்த ஆடையை கட்டி கொள்ளுகிற போது, நம்ம வழியில் போகிற போது எந்த விஷஜந்துக்களும் நம்மை அண்டாது என்கின்ற அறிவியல் செய்தியையும் ஆண்டாள் அந்த இடத்துல அழகா சொல்றா. செங்கல் படி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார், எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய். அவன் எப்படிப்பட்டவன்? நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். சங்கொடு சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கிற பெருமான். ஒரு முறை என்னாச்சு, திருமலையில் ஒரு பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தது. அங்கே இருக்கிறவர் முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் இடத்துல சொல்றாங்க. முருகப்பெருமான் தான், ஏன்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். ஒரு பாசுரத்தில் கூட முருகப்பெருமானை ரொம்ப அழகா சொல்றார். அருமுகன் இவனோ மருவிய மயிலினன், அருமுகன் இவனோ மருதரும் வசுக்களும் வந்தீண்டி புறவியோடாடலும் பாடலும் தேரும் குமரதண்டம் புகுந்து ஈண்டிய வெள்ளம் அரவணையனின் கோயில் முன்னிவரோ அரங்கத்து அம்மா பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் கூட பாடியிருக்காருன்னு ஒரு சான்று காட்டி, திருமலையில் 7 மலைக்கு மேலே இருக்கிற அப்பன் மலையப்ப சுவாமி முருகப்பெருமான்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தது. உடனே ராமானுஜர் என்ன பண்ணார், அங்கே சங்கோடும் சக்கரத்தையும் எடுத்து கொண்டு போய் அவருடைய திருவடியில் வைத்து, இதை எடுத்து காலையில் பெருமாள் தரித்து கொண்டால் அவன் பெருமான், இல்லை என்றால் முருகப்பெருமான் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு சுவாமி ஜீயர்கள், சைவ பெரியார்கள், சைவ படாதிபதிகள் எல்லாம் போயிட்டு அந்த திருமலை அப்பனிடத்தில் திருவடியிலே வைத்து விட்டு வந்தார்கள். அடுத்த நாள் காலை பெருமான் சங்கோடு சக்கரத்தை ஏந்தி கொண்டிருந்தான். அப்ப அன்றையிலிருந்து அவன் நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிற நம்முடைய திருவேங்கடமுடையான்னு சொல்லி பூரணமா எல்லாரும் ஏற்றுக்கொண்டார். அந்த நிறைய வரலாற்று செய்திகளை எல்லாம் அனுபவித்து பார்க்க வேண்டும். அதை ஏங்க சொல்றேன்னா, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இதில் ஒரு அற்புதமான தாற்பயம் இருக்கிறது பெருமக்களே. ஒரு முறை வைகுந்தத்தில் பெருமாள் பாம்பு படுக்கையில் படுத்துட்டு இருந்ததாராம். படுத்துட்டு இருக்கும்போது பாதுகையை எடுத்துட்டு போயிட்டார் அவர். பாதுகை எங்கே இருக்கணும்? வீட்டுக்கு வெளியே இருக்கணும். உடனே பாம்பு படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறார் பெருமாள். இந்த திருமுடி கேட்டது, நீ அடியவன், நீ சமுதாயத்தால் துறக்கப்பட்டவன், வீட்டுக்கு வெளியே இருக்கணுமே தவிர பாம்பு படுக்க வரைக்கும் வரலாமா? பெருமாளுடைய பெட்ரூம் வரையில் வரலாமா? இது நியாயமானு சொல்லி திருமுடி கேட்டதான். அதுக்கு இந்த சங்கும் சக்கரமும் கேட்டு, நாங்கள்லாம் உயர்ந்தவர்கள், திருமுடி, நான் பெருமானினுடைய திருமுடியை அலங்கரிக்கிறவன், நான் தான் இந்த பெருமானினுடைய கிரீடம், இந்த சங்கு சக்கரமாக அதுக்கு வக்காலத்து வாங்கிச்சு, நாங்களும் உயர்ந்த ஜாதி, அதனால தான் பெருமானினுடைய தோலை நாங்கள் அலங்காரம் செய்கிறவர்கள், நீங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கணும், பெருமாளே போட்டு வந்தால் கூட சுவாமி அடியனை வெளியே விட்டுட்டு போங்க, நீங்கள் தான் பெருமாளுக்கு சொல்லணும்னு சொல்லி இவங்க 3 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த பாதுகை ஓன்னு அழுதது.
அரிதுயில் அறிந்து கொண்டிருக்கிற பரந்தாமன் அப்படியே லேசாக கண்ணை திறந்து பார்த்தான். ஏன் சுவாமி அல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற போது அதுக்கு மேலே சொல்லிச்சு, ஒரு அடியவர்கள் இன்னொரு அடியவரை பார்க்கிற போது அடியேன் தான் சொல்லுவாங்களே தவிர யாரும் முடியேன்னு சொல்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் அந்த திருவடி சொன்னது. அதற்கு அவர் சொன்னார், அடுத்த பிறவியில் நான் ராமனாக பிறக்கப் போகிறேன். இந்த திருமுடி இருக்க வேண்டிய இடத்தில் திருவடியே நீ 14 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆழப் போகிறாய். இந்த சங்கும் சக்கரமும் பரதனும் சத்ருக்கனாய் பிறக்கப் போகிறார்கள். நந்தியம் கிராமத்தில் இந்த திருவடியை வைத்துவிட்டு வணங்கிவிட்டு தான் அவர்கள் அந்த பணியையே செய்வார்கள். இறைவனிடத்தில் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று யாரும் இல்லை. அடியார்கள் இன்னொரு அடியார்களை பார்க்கிற போது அடியேன் என்றுதான் சொல்வார்கள். ஆகையினால இந்த பாதுகைக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம், அந்த பெருமானினுடைய திருவடிக்கு அத்தகைய மகத்துவம். ஆனால் தான் இந்த இடத்துல ஆண்டாள் அனுபவிக்கிறார். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணன். பங்கயம் என்றால் தாமரை, தாமரை போன்ற அற்புதமான திருவிழிகளை உடையவன். ஏன் தாமரை பெருமானினுடைய அந்த அற்புதமான இதற்கு உதாரணம் சொல்ல வேணும்னா ராமனை அப்படித்தான் சொல்ல வேணும். அதை அப்படியே ஆண்டாளுடைய பாசுரங்களிலே ஆழ்ந்து தோய்ந்த கம்பநாட்டாழ்வார் சொல்றார். ராமனுக்கு ராமராஜ்யம்னு சொல்லுகிற போதும், ராமராஜ்யம் உனக்கு இல்லடா நீ காட்டுக்கு போடான்னு சொல்லுகிற போதும், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனையால நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழிரு ஆண்டின்வாய் என்று இயம்பினன் அரசன் என்றான் என்று சொல்லுகிற போது, மன்னவன் பணியன்றாகிலும் பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோன்னு போன அந்த ராமனினுடைய முகம் எப்படி இருந்தது என்று கம்பன் சொல்லுவான். மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதினும் இத்திரத்துறந்து ஏகு என்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை முகத்தினை எண்ணி உண்ணுவாள். சீதை அசோகவனத்தில் இருந்து பார்ப்பாலாம். ராமா உனக்கு தாண்டா நாடுன்னு சொல்லுகிற போதும், இல்லை நீ காட்டுக்கு போடான்னு சொல்லுகிற போதும் அவனுடைய முகம் எப்படி இருந்தது? அன்றளர்ந்த செந்தாமரை முகத்தினை வென்றதம்மா. செந்தாமரை முகம். அதனால்தான் பங்கைய கண்ணான் என்று இந்த இடத்துல ஆண்டாள் ரொம்ப அனுபவித்து பேசுகிறாள்.